அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனையை பேசலாம். ஆனால் அதில் முக்கியமான ஒரு 4-5 பிரச்சனையை மட்டும் பேசிடுறேன். அதுலேயும் குறிப்பாக தாய்மாமன் சீர் தங்க மோதிரம் திட்டம். தேர்தலுக்கு முன்னால் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாப்புல. அந்த கட்சி ஆரம்பித்தோன்னே கூட்டணிக்கு வாங்கின எல்லாத்தையும் கூப்பிட்றாப்புல. யாருமே போல, யாருமே மதிக்கலை. சரி, ஒரு வழியாக அவரே அனைத்து கட்சியிலையும் இருக்கக்கூடிய எந்தெந்த கட்சியில் சீட்டு தராமல் இருந்தாங்களோ, அந்த கட்சியில் வெறுப்பில் வெளியில் வந்து நின்னாங்களோ, அந்த ஆட்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் இதுக்கு முன்னால் தேர்தல் நின்று ஜெயிச்சு ஊழல் பண்ணவங்களுக்கு இவர் அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு சீட்டு கொடுத்துட்டாப்ல. இப்போ நம்ம ஜெயிச்சு ஆகணும், எப்படியாவது நம்ம முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணலான்னா, அந்த திமுக அதிமுக கடந்த காலங்களில் மக்களுக்கு எதுவும் செய்யாமல் மக்கள் வரி பணத்தில் ஏகப்பட்ட ஊழல் செஞ்சு மறுபடியும் எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இலவசத்தை அள்ளி இறைச்சா ஓட்டு போட்டுறாங்க. கலர் டிவிக்கும் ஓட்டு விழுவுது, மிக்சி கிரைண்டருக்கும் ஓட்டு விழுவுது, கூப்பன் கொடுத்தா ஓட்டு விழுவுது, டோக்கன் கொடுத்தா ஓட்டு விழுவுதுன்னு புதுசாக கட்சி ஆரம்பித்த நடிகர் விஜயும் ஓகே நம்மளும் இதே அறிவிப்போம்னு குடும்ப தலைவர்களுக்கு 2500 தாய்மாமன் சீரு தங்க மோதிர திட்டம், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு அள்ளி இறைச்சிட்டாப்புல, வெற்றியும் பெற்றாப்புல. இப்போவே உக்காந்திக்கின்னு அதுவும் குறிப்பாக திமுகவுக்கு மாற்று நான் தான், உங்கள் விஜய் தான், அதிகாரம் என் கைக்கு வந்த உடனேயே தமிழ்நாட்டே தலைகளாக மாற்ற போகிறேன், நான் வந்த உடனேயே நான் சொன்ன வாக்குறுதி எல்லாத்தையும் நிறைவேற்றுவேன். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஒரு இக்கு வைக்கிறாப்புல. தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நான் தங்க மோதிரம் தாரேன் அப்படின்னு சொன்ன வாய் இன்னைக்கு அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைங்களுக்கு நாங்கள் அரசு மருத்துவமனைக்கு போய் பெற்றுக்கிறோம், இல்லை தனியார் மருத்துவமனையில் போய் பெற்றுக்கிறோம், அது எங்கள் விஷயம் இல்லை. நாங்கள் தமிழர்கள் தானே, எங்கள் சௌரி எங்கே வேணாலும் பெற்றுக்குவோம். இன்றைக்கும் மருத்துவமனைக்கு போகாமல் சுகப்பிரசவம் வீட்டிலே குழந்தை பெற்றுக்கிறீங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தரமாட்டிங்களா? மருத்துவமனையில், அதுவும் அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தை தான் தருவேன்னா, சில பேர் கடன் வாங்கியாவது என் மனைவியும் குழந்தையும் நல்லா இருக்கணும், நான் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுலாம் போகிறாங்க. வசதியே இருக்காது, ஆனால் என் வாழ்க்கையே மனைவி தான், பிறக்க போகிற என் குழந்தை தான், அவங்களுக்காக நான் கடை வாங்கியாவது பண்ணுறேன், நான் தனியார் மருத்துவமனைக்கு போகிறாங்க. காரணம், அரசு மருத்துவமனை தரம் இல்லை, அதுதான் உண்மை. அப்போ அவங்க குழந்தை பெற்றுக்கிறீங்களா? அவங்களாம் யார், அவங்களாம் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அவங்க விருப்பம், குழந்தை எந்த மருத்துவமனையில் பிறக்கணும்னு தகப்பனும் தாயும் முடிவெடுப்பாங்க, அது அவங்க விருப்பம். நீங்கள் என்ன சொன்னீங்க? குழந்தைங்களுக்கு தங்க மோதிரம் திட்டம் கொடுத்துட வேண்டியதானே, நீங்கள் ஏன் மறுக்கணும்? எதுக்கு இப்போ இனிதான் திமுக பண்ணிச்சு. ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னால் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் 1000, ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிக்கு 1000. அதே மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் தான் திமுகவுக்கு மாற்றா. இதில் இந்த நெல்சன் ஒருத்தர் சுற்றினே தெரியும், வழக்கறிஞர். அவர் சொல்கிறாப்புல, சாட்டை துரைமுருகன் பழைய வீடியோ ஒன்று எடுத்து இப்போ போட்டு ட்ரெண்ட் பண்ணுறாப்புல. இதுதான் புதிய கடவுள் வாழ்த்தா அப்படின்னு குழந்தைங்க விஜய் பாட்டு பாடிச்சிங்க, அதை இப்போ எடுத்து ட்ரெண்ட் பண்ணிட்டுக்கிறாரு. அதெல்லாம் ஃபேக் வீடியோ, அது பொய் வீடியோ, அது 4 வருஷம் முன்னாடி பாடுறது, இப்போ வக்காலத்து வாங்க வரானுங்கள்ல, சரிப்பா அது பொய் வீடியோ, அது விட்டு 4 வருஷம் முன்னாடி வந்தது, சாட்டை திருமுருகன் தெரியாமல் போட்டார் கூட வச்சுக்குவோம். இப்போ இது பிரச்சனையாடா? இல்லை தங்க மோதிரம் திட்டத்தை மாற்றி பண்ணுறாரு, அது பிரச்சனையா? தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களும் தானே தங்க மோதிரம், அதனால் அரசு மருத்துவமனையில் பிறந்தா மட்டும் ஒரு இக்கு வைக்கிறாரு. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு நான் பணம் தரனாரு 4000, அதையே இன்னும் மண்டலை. சிலிண்டர் தரனாரு, அதையே மண்டலை. 2500 ஏன் தரல? தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு எந்த பஸ்ஸில் எங்கே வேணாலும் ஏறிக்கலாம்ப்பா, தமிழ்நாட்டில் எந்த மொழி வேணால் ஏறிக்கலாம், ஃப்ரீன்னு சொன்னார், அதில் ஏன் மண்டலை? அதெல்லாம் கேட்கணும்ல. சரி ஓடி, இதெல்லாம் கூட நீ கேட்காத, நீ ஒரு வழக்கறிஞர் தானே. 40 நாளில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பாலியல் வழக்கு பதிவாக இருக்குது. இதுதான் திமுகவுக்கு மாற்றா? தளபதி விஜய் அவர்களே, உங்களுக்காக நான் எவ்வளோ முட்டு கொடுத்தேன் தேர்தல் நேரத்தில், நீங்கள் எப்படியாவது ஜெயிக்கணும் தானே உங்களுக்கு முட்டாக கொடுத்தேன். அதனால தானே நாம் தமிழ் கட்சி மீது பொய்யா அவதூறுகளை அள்ளி தெளித்தேன். நீங்களே இப்படி பண்ணுறீங்களா முதல்வர்னு கேள்வி கேட்கலாம்ல. இப்போ தங்க மோதிர திட்டம் பாரு, இதெல்லாம் தப்பு தானே. குழந்தை பெற்றுக்கிறது அவங்க விருப்பம், எந்த மருத்துவமனையில் வேணாலும் பெற்றுக்குவாங்க. தளபதி அவர்களே, நீங்கள் சொன்ன வாக்குறுதி கரெக்டாக நிறைவேற்றுங்கனால நீங்கள் சொல்லணும் மிஸ்டர் வழக்கறிஞர் நெல்சன். ஏண்டா உங்களுக்கெல்லாம் பாட்டு பாடின வீடியோ, பழைய வீடியோ, புதிய வீடியோன்னு கண்டுபிடிச்சி நீங்கள்லாம் உள்ளே வருவீங்க. ஆனால் திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லிவிட்டு திமுக ஆட்சியில் என்ன நடந்ததோ அது கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் அதுக்கு ஒரு 2-3 படிக்கு மேலேயே போய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீ ஒரு வழக்கறிஞர் தானே. முதல்வர் விஜய் அவர்கள் காவிரிக்கு குறுக்கே மேலதாதனை கட்டுறாங்கல்ல, அதுக்கு நடுவர் மன்றம், புதிய நடுவர் மன்றம் அமைக்கணும்,
அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறாரு. அதுக்கு அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு மனதாக வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அதில் எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குதுன்னு கூட உனக்கு தெரியாது. அதை பற்றி நீ பேசலாமே. இது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு உரிமையும் தாரவாத்து கொடுக்க போகிறோம் நாம. ஆமாம், புதிய நடுவர் மன்றம் அமைஞ்சா அதை எதிர்த்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே அந்த மன்றம் சொல்கிறத நம்ம கேட்டாகணும். பாஜக அரசு அந்த நடுவர் மன்றத்தில் ஒரு குழு போடுவாங்க. அந்த பாஜக அரசு எந்த இடத்துல நம்ம தமிழர்களுக்காகவும் தமிழர் நலனுக்காகவும் தமிழர் உரிமைக்காகவும் நின்றுருக்குது, அது கர்நாடகாவுக்கு சாதகமாக தான் அந்த நடுவர் மன்ற குழு இருக்கும். அங்கே அணையை கட்ட சொல்லும். இதெல்லாம் வந்து பின்னாடி தமிழ்நாட்டுக்கே பாதிப்பு. தமிழ்நாடையே தரிசாக மாற்றிடுவாங்க. தமிழ்நாடே விவசாயம் பண்ண முடியாமல் போயிடும். இப்பயே கொஞ்சம் நஞ்சம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்றாங்க. அதையவே நாம் வந்து கேட்டு கேட்டு வாங்குறதா இருக்குது. ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு நீர் திறக்கணும் மேட்டூர் அணையிலேருந்து. அதுவே திறக்க முடியல தளபதி. இப்போ அந்த ஆற்றுக்கு நடுவில் குறுக்க அணையை கட்டினா நமக்கு வர கொஞ்சம் தண்ணி வராமல் தடுத்து நிறுத்துருவாங்க. அதுக்கு நடுவர் மன்றம்லாம் தீர்வு கிடையாது. இதுக்கு ஒரே தீர்வு, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒன்றா நிற்கணும், அணையை கட்டக்கூடாதுன்னு நம்மளோட எதிர்ப்பு குரல் ஐயா மோடி அவரின் காதை செவ்வ கிழிக்கிற அளவுக்கு இருக்கணும் முதல்வரே. அதுதான் ஒரு கெத்து. அதுதான் தமிழர் உரிமையை நிலைநாட்டுறது. உங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியலன்னா அண்ணன் சீமான் அவர்களோட போய் கேளுங்க, அவர் சொல்லுவார் என்ன பண்ணலான்னு. அப்படிலாம் போய் சொல்லு. தமிழ்நாட்டு உரிமைக்கு இன்னைக்கு உண்மையாக இருக்கிற ஒரே ஆள் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் தான். நீ பொசுக்குன்னு நடுவர் மன்றம் அமைச்சு விடுங்கிறீங்க. நடுவர் மன்றத்துக்கு நாட்டாமை யாரு? ஐயா மோடி அவர்கள். அந்த நாட்டாமையை நம்மளுக்கு சாதகமாக பேசுமா? கர்நாடகாவுக்கு சாதகமாக பேசுமா? கர்நாடகாவுக்கு எதிர்ப்பாக பதிவு எங்களால் பண்ண முடியுமா கருத்தை? கர்நாடகாவில் வர அத்தனை பேரும் ஒன்றா நிற்பான். அவன் மண்ணுக்காக ஒன்றா நிற்பான். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படியா? தமிழ் தான் தமிழ்நாட்டில் ஆளுன்னா ஓ நாங்கள் என்ன ஃபாரினரா? நாங்கள் தமிழர் இல்லையா? இவர் வந்து பிரிவினை அரசியல் செய்கிறார், அதை பண்ணுறார், இதை பண்ணுறான்னு எவ்வளோ அவதூறு அள்ளி தெளிச்சிங்க. போங்கிறாங்களா கர்நாடகாவில் போய் அரசியல் கற்றுக்கிட்டு வாங்க, மண்ணுக்காக எப்படியெல்லாம் வேலை செய்கிறான்னு. நம்மளை பொறுத்தவரையிலும் அவன் அணை கட்டுறது தவறு. ஆனால் அவனை பொறுத்தவரையிலும் கர்நாடகாவை பொறுத்தவரையிலும் என் மக்களுக்கு தண்ணி வேணும், அதாவது முன்கூட்டியே இப்பயே எல்லா வேலையும் பார்க்குறாங்க. அவங்க மக்கள் எந்த இடத்துலையும் தண்ணிக்காக நிற்கக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. அவங்க விவசாயத்தை மேலே கொண்டாடணும் போராடுறாங்க. தண்ணியே போகாத மேட்டுக்கட்டுக்கெல்லாம் தண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறோம். வளைச்சி 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 கர்நாடகாவுக்குள்ளே வாய்க்காலாக வெட்டி தள்ளுறாங்க. எல்லா ஏரியும் கொண்டு போய் தண்ணி நிரப்புறாங்க. ஆனால் இங்கே தண்ணி திறந்தா நேராக கடல் போய் கிடக்குது. இப்போ வந்து முதல்வர் விஜய் திமுகவுக்கு மாற்றுனாரு. எங்க இப்போ ஏதாவது இடத்துல போய் எந்தெந்த இடத்துல நம்ம தடுப்பணையெல்லாம் கட்டலான்னு போய் பார்க்க சொல்லுங்க. அதுதான் மாற்று. ஐயா காமராஜர் போய் யார் அணை கட்டினாங்க? போய் தடுப்பணை கட்டுங்க. வரிசையாக கட்டி வச்சிங்கன்னா அன்னைக்கு நம்ம திறந்து விட்ட தண்ணி எல்லாம் கடலில் கலக்குது இல்லை, அது கலக்காமல் நிற்கும்ல. இந்த மாதிரி கேள்வி கேளுங்கடா. பெண்ணன்னா சாட்டை துறைமுருகன் போட்ட வீடியோ பழசு. இது ரொம்ப முக்கியமான நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா? திமுகவுக்கிட்ட பணம் வாங்கிட்டு தான் விஜய் விமர்சனம் பண்றாருன்னு பண்ணீங்களடா. இதெல்லாம் எதுக்கு? இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு. இப்போ நாடு காப்பாற்றிட்டாங்களா? வந்தவனே தமிழோட உரிமையை பறி கொடுக்க நடுவர் மன்றம் தீர்மானம் நிறைவேற்றாரு உங்க முதல்வர். இதெல்லாம் விட்டானுங்க. அந்த தேவைக்கால இருக்கிற அறிவாளியின் கூட்டம்லாம் விட்டுட்டுச்சிங்க. இந்த பிரச்சனையெல்லாம் விட்டானுங்க. அவனுக்கு பிரச்சனை அண்ணன் சீமானை அசிங்கப்படுத்தணும், தவறாக புகைப்படத்தை எடிட் பண்ணி ரீல்ஸ் போட்டு ஃபயர் விடணும், சாட்டை திருமுருகன் பழைய வீடியோ போட்டார் அது ஒரு பிரச்சனையாகணும். இதெல்லாம் என்ன? உங்களோட அரசியலாம் தெரியாமல் தான் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கிறோமா? எங்களுக்கு எல்லா அரசியலும் தெரியுண்டா. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை கொந்தளிச்சு ஓடிட்டு இருக்குது. அதை அப்படியே மடை மாற்றத்துக்கு முதல்வர் கார் ஓட்டுவாராம், அது பக்கத்தில் ஒரு டம்ளர் இருக்குமா, அதில் கூல்ட்ரிங்க்ஸா, அதில் இருந்து சரக்கான விவாதம் கொண்டு வாங்கலாம். இதுதான், இதை பக்கம் தான் நம்மளை திருப்புவாங்க. ஆனால் இந்த பிரச்சனையை மூடி மறைக்கணும், இதை தான் பண்ணணும். இந்த மாதிரி அரசியல்லாம் திமுக அதிமுகலாம் மண்டியாச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு வந்தால் உட்காந்துன்னு இருக்கிறோம். நீங்கள் எந்த இடத்துல எந்த மாதிரி எல்லாம் திருப்பிடுவீங்கன்னு. நீ என்ன திருப்பினாலும் தமிழர் உரிமைக்காக இங்கே போராட்டம் பண்ணுற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான். சனிக்கிழமை 7ஆம் தேதி தஞ்சாவூரில் காவிரி எங்கள் உரிமை போராட்டம் நடக்கும். அப்போ முதல்வருக்கு உழுவும் பாருங்க, சும்மா சடன்னு என் உரிமையை விட்டுத்தர நீ இருந்தால் கேட்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அந்த தாவக்கால பயணிக்கிறவங்க, தாவக்காக ஆதரவாக இருக்கிறவங்களாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு காவிரி எங்கள் உரிமை, அதுக்கு வந்து நீங்கள் வந்து புதிய நடுவர் மன்றம் அமைக்கக்கூடாது. அது அமைச்சா நம்மளோட உரிமை மொத்தமும் பறி போகும் அப்படின்னு நாம் தமிழ் கட்சியிலேருந்து நாங்கள் சொல்கிறோம். அப்படின்னா அது எப்படி பறி போகும்? நடுவர் மன்றம் அமைக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். இதனை நீங்கள் போராட்டம் பண்ணுறேங்கிறீங்க, அந்த தீர்மானத்தோட நகலாம் இருக்கிறன்றீங்க. இல்லை எங்கள் தளபதி கரெக்டாக தான் இருக்கிறாருன்னா அப்போ ஏன் நாம் தமிழ் கட்சி போராட்டம் பண்ணது எதிர்த்து? அந்த நடுவர் மன்றம் அமைக்கிறது தவறானது.
நம்ம உரிமை மொத்தமாக பறிபோக போகுது அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னு கொஞ்சம் போய் அரசியல் பேசுங்க. வெளியில் இந்த விஷயத்தெல்லாம் கேளுங்க. கேட்டு எங்களுக்கு வந்து பதில் சொல்லுங்கள். நாங்கள் பேசுகிறது தப்பாக ரைட்டானு உங்களுக்கு தெரியும். போங்க போய் அரசியல் பழகுங்க. மீண்டும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி.